அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தாங்க. ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார். மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கிரன். கால புருஷனுக்கு 1வது ராசிக்கு வர்றாருங்க சுக்கிரன். எப்ப வர்றார்? ஜூன் மாசம் 1ஆம் தேதி வர்றாருங்க. 25ஆம் தேதி வரை 25 நாட்கள் இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசணும்னா, சுக்கிர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கார், நல்லா இருக்காரா, பலமா இருக்காரா, பலவீனமா இருக்காரா, இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப ஏன் பொங்காலம்மன் கோயிலிருந்து சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம்? ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கிர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மம் எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா சிம்ம ராசி தான். நீதியான குணம், நேர்மையான குணம், தனக்குன்னு தனி வழியில போகக்கூடிய குணம் பாருங்க சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்மானத்தோட இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. ஏன்னா நவகிரகத்துல எல்லா கிரகத்தையுமே தலைமை தாங்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா சூரிய பகவான் தாங்க. எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தி கொண்டு போற ஒரே கிரகம் சூரிய பகவான். கண்ணால பார்க்கக்கூடிய முதல் கடவுள் சூரிய பகவான் தான். எதையுமே நம்ம பாட்டு வணங்க மாட்டோம், சூரியமான மட்டும் ஏன் பார்த்து கும்பிடுறோம்? ஏன்னா சூரியன் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம். ஜாதகத்துல சூரியன் இருந்தா எல்லாத்தையுமே அவரை நம்பி ஒப்படைக்கலாம். எல்லாமே ஒரு பொறுப்பா எடுத்து ஒரு வேலையை கரெக்டா செய்யக்கூடிய ஒரே ராசி எதுனா சிம்ம ராசி. நீங்க தான் அதிபதி. அதனாலதான் சூரியனை தலைமை தாங்கக்கூடிய கிரகங்கிறாங்க. தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசியை சொல்றாங்க. நேர்மையான குணம் சிம்ம ராசிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் ஒரு பொறுப்பா இருந்து ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்துல யாரை பார்ப்பாங்கன்னா கண்டிப்பா சனி பகவானை பார்க்கணும், சூரிய பகவானை பார்க்கணும். மக்கள் தொடர்பு சனி, எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய திறமை உள்ளது யாருன்னா சூரியன். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வர்றாருன்னா ஆசைக்கு உள்ள அதிபதி. நல்லா பாருங்க, சுக்கிரன் என்ன சொல்றாங்க? ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதெல்லாம் அழகான பொருள் எல்லாமே இருக்குன்னா அதுல சுக்கிரர் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆண்களா இருக்கீங்கன்னா பெண்களுக்கு மனைவியை காட்ட குடிக்கிற சுக்கிர பகவானை சொல்றாங்க. நீட்டா பர்சனாலிட்டியா சென்ட் அடிச்சுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல பக்கா போய் ஒரு ஃபங்க்ஷன்ல நிக்கிறாருன்னா அவர் ஜாதகம் எடுத்து பாருங்க, சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இல்ல லக்கணத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருப்பாரு. ஆசை, நாகரிகம் எல்லாமே, அளவுக்கு அதிக அன்பு, பாசம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சுக்கிர தசை வந்தா எதுக்கு ஜாதகம் எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க? ஐயோ நமக்கு ஏதாச்சும் யோகம் கொடுக்க மாட்டாரா? ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு டக்குன்னு ஒரு யோகம் வந்துகிட்டே இருக்குன்னா அவங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப சுக்கிர பகவான் ஒரு முக்கியமான கிரகம் லைஃப்ல. நம்ம ஏன் எல்லா வீடியோவும் பொது பலன் கொடுக்குறோம் சொல்லுங்க? ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவானை பத்தி பேசுறோம். ஜாதகத்துல எந்த அமைப்புல சுக்கிரன் இருக்கிறாரு விதியில, பிறந்த தேதி அதை சொல்லுவாங்க. இத்தனை வயசுல உங்களுக்கு இந்த விஷயம் நடக்க போகுது, இதுல கவனமா இருக்கு, இந்த விஷயம் நடக்கும் நடக்காது,
இது வாங்குவீங்க, வாங்க மாட்டீங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை வச்சு, திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோலையும் பொது பலன் கொடுக்க காரணம். தயவு செய்து சுக்கிர பகவானை பத்தி பேசுறேன். சுக்கிர பகவான் என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க. சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்கலாம். இப்ப சுக்கிரன் உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி? இப்ப சுக்கிர பகவான் பத்தி தெளிவா நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி? உங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி. உங்களுடைய வெற்றி. ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னா முயற்சி தானே இருந்தா தானே ஆரம்பிக்க முடியும். அதுக்கு சுக்கிரன். அடுத்து 10 தொழில். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை யாருங்க? சுக்கிர பகவான். உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான சுக்கிரன் எங்க இருக்காரு உங்களுக்கு? இதெல்லாம் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு படாத பாடுபட்டு போயிருந்தீங்க சிம்ம ராசிக்காரன். கேட்டு பாருங்க, இப்ப 9ல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. செம்ம லகுங்க. இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா சகோதர உறவு, சகோதரி உறவு, மாமனார் உறவு, மாமியா உறவு, தொழில ஒரு மந்தமான தன்மை, பொருளாதார வருமானத்தை தடை, காசு பணம் இன்கம் ரொம்ப டைட்டு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை, அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தம், வண்டி வாங்கினது செலவு, நிறைய ஒரு விரயத்தை பார்த்தது சிம்மம் 4 மாசம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவார். தாய் மாமா உறவு, பூர்வீக சொத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, எனக்கு வேலை பறி போயிருச்சு. நல்லா வேலை பார்த்தேங்க, நல்லா ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தேன். திடீர்னு என்னை இறக்கிட்டாங்க இந்த மார்ச் ஏப்ரல்ல. என்னன்னே தெரியல, ரீசன் தெரியல. ஏன்னா அஷ்டம சனியுடைய தாக்கம் ஒரு சில பேருக்கு இருந்துச்சு மார்ச் மாசத்துக்கு அப்புறம். சனி பகவான் சரியில்லைன்னா வேலை உத்தியோகத்துல கலகம், பிரச்சனை, மனைவி கிட்ட, நண்பர்கிட்ட, கூட்டாளிகிட்ட, பழக்கவழக்க ஒரு சில தடைகளை சந்திச்சீங்களா, சந்திக்கலையா? கேட்டு பாருங்க சிம்மத்தை. ஆமான்னு சொல்லுவார். நான் அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க சிம்ம ராசிங்க. சொல்லறதுக்கே வார்த்தையில அந்த அளவுக்கு நிறைய தடைகளை தாண்டி வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்காங்க சிம்மம். இனிமேல் பாருங்க, வாழ்க்கையை அப்படியே டோட்டலா உங்க வாழ்க்கையை அப்படியே தரமே உயரும் பாருங்க. உங்களால முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். இதை மட்டும் தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது. நீங்க கோலை கிடையாது. யாருமே கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மா கொடுத்திருப்பார். அதை எப்படி எதிர்கொண்டு நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி அடிச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்ப சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட பலன்? இப்ப பாருங்க, வேலை கிடைக்கும் பாருங்க, சூப்பர் வேலையா. நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேலை உத்தியோகத்துல பெரிய லெவல்ல வரும். ஏன்னா குரு உங்களுக்கு 11ல. 6ஆம் வீட்டு யாருங்க உங்களுக்கு? சனி பகவான் தான். குரு வீட்டுல இருக்காரு. வீடு கொடுத்த ஒரு லாபத்துல போய் உட்காந்து வீட்டு கொடுத்த அதிபதி நல்லா இருந்துட்டாவே போதும், வேலை உத்தியோகம் கிடைச்சிடும் உங்களுக்கு. சூப்பரான வேலை, நல்ல ஒரு அனுகூலமான வேலை. கடன் பிரச்சனை, எப்படிப்பட்ட எந்த பேங்க்ல வேணா போய் லோன் கேட்டு பாருங்க, இனிமே கிடைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில. லோன் உடனே சாங்ஷன் ஆகும், கடனை கொஞ்சம் அடைப்பீங்க, வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க வேற கண்ட்ரியே மாறலாம், அதுக்கான நேரம் இருக்குது. லாபம் வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பொருளாதாரத்துல ரொம்ப கீழே போயிட்டீங்க. இப்ப பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் பாருங்க. வாழ்க்கையில வெற்றியா வரும் பாருங்க. நகை, பணம், சேமிப்பு, பொருளாதார வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. நிறைய இருக்கு. இப்ப இடத்து மூலியமா காசு வரலாம். ஒரு வீடு இடத்த விற்க போறேன், எனக்கு விற்க முடியல, அதுல ரொம்ப தடையா இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கு, அந்த இடத்த வித்தாதான் எனக்கு என் கடன் பிரச்சனை முடிப்பேன். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க? கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப முடிச்சு கொடுத்துருவாங்க. இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, வரைய செலவு எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வருது. விட்டுறாதீங்க சிம்ம ராசிக்காரங்க. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்க? விடாம எழுதிக்கிட்டே இருங்க, ரிசல்ட் உங்க பக்கம் இருக்குது. இது எல்லாருமே எழுதாதீங்க. உங்க லக்கணத்தோட யாருக்கு சூரிய தொடர்பு இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க, மற்றவங்க எழுத வேண்டாம். கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள், வக்கீல் படிக்கக்கூடிய நபர்கள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு படிக்கக்கூடிய நபர்கள், மெக்கானிக்கல் துறையில படிக்கக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. பட்டை கிளப்ப போறாங்க பாத்துக்கோங்க. சிம்மத்தை பொறுத்தவரை அரசியல்னா சூப்பரா இருக்கும். திருமண வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள இனிமே பிரச்சனை இருக்காது. சந்தோஷமா சுகபோகமா வாழ போறீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குறி வரும். திருமண வாழ்க்கை தடை இல்லை. குழந்தை பாக்கியம் நிறைவே கிடைக்கும். பெரிய ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வரும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, பாத்துக்குங்க.
வீட்டுல சுப செலவு, சுபகாரியம், தொழில் சார்ந்த விஷயம், லாபம் சார்ந்த எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் அடிக்கணும்னு ஆசை இருக்குது. இப்ப எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுக்கும். கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிச்சிரும். சிம்மத்துக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்கிறார். தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து தசாபதியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில் நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, மருத்துவத்துறை, டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு, இது எல்லாமே பட்டை கிளப்பியும் பாருங்க. சிம்மத்துக்கு எல்லாமே டைம் பக்காவா இருக்கு. பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறைனா சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம். அதனுடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மகா நட்சத்திரங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே பிரச்சனை. மகரத்துல பிறந்தவங்க ஒரு எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாம மருத்துவ செலவு, வரை செலவு எல்லாமே பண்ணிட்டு ஒரு உடம்பு உபாதை நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. மகனத்துல பிறந்தவங்க இனிமே நிம்மதியா இருக்க போறீங்க. குடும்ப வருமானம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும். தேடி வரும் உங்களுக்கு. நீங்க போகக்கூடிய பதவியுமே வெற்றி பாதையா வரும். நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் இருக்கு. சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி வருது. லாப வருமானம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு பக்கம் தேடி வருது பாருங்க. இந்த மகனத்துல பிறந்தவங்க மருத்துவத்துறை, வண்டி வாகனத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க. எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப கலை, நாகரிகம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஆளா இருப்பீங்க. இந்த சுக்கிர பயிற்சி பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. சொந்த கால நிற்கக்கூடிய தகுதி வருதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சி, படிப்பு, கல்வி, சகோதர சகோதரி உறவு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி, வாகனம், வீடு, பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் பாருங்க. நினைச்ச காரியத்தை பூர்ண நட்சத்திரத்தை கண்டிப்பா சாதிக்க போறீங்க. அடுத்து உத்திர நட்சத்திரத்தவங்க சூரிய பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம், 11ல லாபத்துல உட்காந்துருக்காரு. பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம், ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகம், தொழில் மாற்றம், ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். வழக்கு பிரச்சனை சரியாகும். பணம் சார்ந்த விஷயம் கிடைக்கும். காதல் திருமணம், 2வது குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும் பாத்துங்க. திடீர் யோகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள், அரசியல், அரசாங்க துறையில பயணிக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.